ගරු සෙල්වරාජා ගරු මන්ත්‍රාවතුමාට විනාඩි 16ක් තියෙනවා. அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் இந்த விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக நான் ஒரு சில விடயங்களை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவிலே அந்த அலுவலகம் 1989 ஆண்டு ஒரு உதவி அரசாங்க அதிபர் அலுவலகமாக உருவாக்கப்பட்டு 1993 ஆண்டு அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலமாக ஒரு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டது. அதற்கு பிற்பாடு இன்று வரை கிட்டத்தட்ட 320 வரையான உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகம் என்ற அடிப்படையிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு செயற்பட்டு வந்த நிலையிலே இந்த போருக்கு பின்னரான இந்த 15 ஆண்டுகளிலே அந்த அலுவலகத்தை ஒரு பிரதேச செயலகமாக செயல்பட விடாமல் அதனை தரமிறக்கி அதை ஒரு உபபிரதேச செயலகமாக மாற்றுவதற்கான சதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சும் துணை போகிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலைமையிலே இந்த செயல்பாடுகளால் அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே உறவுகள் விரிசலடைந்து பதற்ற நிலை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் எதேச்சாதிகாரமாக இந்த வடக்கு பிரதேச செயலக செயல்பாடுகளிலே தலையை நுழைத்து அங்கே ஒரு முரண்பாடுகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று 33 நாட்களாக கல்முனை வடக்கு தமிழ் மக்கள் அந்த அலுவலகத்திற்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு ஒரு தமிழ் பிரதேச செயலாளர் அந்த கணக்காளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரி வருகின்ற போதிலும் கூட இன்று வரையில் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் இன்று வரை 33 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெறுகின்ற போதிலும் கூட அந்த மாவட்டத்தினுடைய சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு பொறுப்பான அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் இன்று வரை அந்த இடத்திற்கு செல்லவில்லை. மாறாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினுடைய அழைப்பின் பேரில் அங்கே 2-3 தடவை விருந்துகளுக்கு சென்றிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கு அவருக்கு நன்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் இளைஞங்களை பெற்றுக்கொண்டு அந்த பிரதேச செயலக விவகாரத்தை மூடி மறைக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதம மந்திரி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். அமைச்சு செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். அது தவிர வேறு பல தரப்புகள் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன். இன்று வரை யாரும் அது தொடர்பாக ஏனென்று கூட சென்று ஒரு கேள்வி கேட்டிருக்கவில்லை. இது திட்டமிட்ட ரீதியிலே தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்காக அமைதி காக்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த உயரிய சபை உடனடியாக இந்த விடயத்திலே தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே வெடுக்குநாரை மலை ஒரு தொல்பொருள் இடம். அங்கே ஆதிசிவன் ஆலயம் இருக்கின்றது. அங்கே சிவராத்திரி நிகழ்வு செய்ய முற்பட்ட பொழுது கடந்த 8ஆம் தேதி நான் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 8 பேர் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டு 12 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு அந்த 8 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது அங்கே ஒரு அகழ்வு பணி ஒன்று நடைபெறுவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்களினாலே மிக இரகசியமான முறையிலே அந்த வரலாற்றை திரிவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு அந்த அகழ்வு பணி நடைபெறுகின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த அகழ்வு பணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். வரலாற்றை திரிவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு முன்னெடுக்கப்படுகிற இந்த பணி நிறுத்தப்பட்டு அங்கே அந்த பணி முன்னெடுக்கப்படுகிற பொழுது வடக்கு கிழக்கிலே மூத்த தமிழ் பேராசிரியர்கள், தொல்லியல் துறை சார்ந்தவர்கள், வரலாற்றுத்துறை சார்ந்தவர்கள் இருக்கிற பொழுது அவர்களை உள்ளடக்கிய குழுக்கள் எதுவும் அங்கே அந்த அகழ்வு பணியின் பொழுது ஒரு கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படாமல் மிக இரகசியமான முறையிலே இந்த பணிகள் நடைபெறுகிறது. எங்களை பொறுத்தவரையிலே யுனெஸ்கோவினுடைய கண்காணிப்பில் தான் இந்த அகழ்வு பணிகள் நடத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் குருந்தூர் மலை போன்று வரலாறு திரிவுபடுத்தப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு யுனெஸ்கோவினுடைய கண்காணிப்போடு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இன்னும் ஒரு விடயம், இந்த நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மதிப்புக்குரிய வேலுகுமார் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அண்மையிலே கண்டியிலே ஒரு பொது நிகழ்வு ஒன்றுக்கு சென்ற பொழுது ஒரு தரப்பினராலே அச்சுறுத்தப்பட்டது தொடர்பாக நேற்றைய தினம் அவர் சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை கிளப்பியிருந்தார். அது தொடர்பாக நாங்கள் ஆழ்ந்த கவலை அடைகிறோம். ஒரு சகோதர கட்சி ஒன்றினாலே அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த கட்சி மிக நீண்ட காலமாக இந்த நாட்டிலே மலையக மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு கட்சி. ஆகவே இந்த இவ்வாறான ஒரு கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது, வன்முறை ஊக்குவிக்கப்படக்கூடாது. ஆகவே கௌரவ வேலுகுமார் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த அச்சுறுத்தல் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வலியுறுத்தி
வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ வேலுக்குமார் அவர்கள் அவரை சார்ந்த அணியினரும் வடகிழக்கிலே தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக உறுதியாக எங்களோடு குரல் கொடுக்கின்றவர்கள். அந்த வகையிலே அவருக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய இந்த விவாத தலைப்புக்குள் வருகின்றேன். இந்த 2019ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாலயங்களிலே நடைபெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பாக இன்று மீண்டும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற இன்றோடு 14வது நாள் விவாதமாக இந்த விவாதம் நடைபெறுகிறது. இந்த இடத்திலே இந்த ஆளுந்தரப்பில் இருந்து உரையாற்றுகின்றவர்கள் பலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்கின்ற கருத்துக்களைத்தான் அவர்கள் மிக தீவிரமாக விதைத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தாக்குதல் என்பது இங்கே எதிர்த்தரப்பில் இருந்து பெரும்பான்மையினை சமூகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அல்லது ஊடகங்களிலே வெளிவந்த செய்திகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது. இந்த தாக்குதலை அரச புலனாய்வு பிரிவினர் தான் நடத்தியிருக்கிறார்கள். அரசு தான் நடத்தியிருக்கிறது. ரணில் மைத்ரி தலைமையில் இருக்கிற பொழுது அந்த அரசு அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதற்கு பிற்பாடு கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்ற பிற்பாடு அந்த தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் அதிலே உடந்தை இருக்கிறது. அதற்கு பிற்பாடு இன்று ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசும் அது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை. வெறும் விவாதம் வாய்ச்சவடால் மட்டும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்று இருப்பவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆகவே அரசு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த முஸ்லீம் மக்களை குறிவைத்து அங்கே மிக கட்டித்தனமாக இந்த அரச புலனாய்வு பிரிவு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஓரிரண்டு அடிப்படைவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி இன்னும் ஒரு சிறுபான்மை சமூகமான கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்திவிட்டு அந்த பெரும்பான்மையினை சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த 2 தரப்பில் அதாவது இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. 19ஆம் ஆண்டு அந்த தாக்குதல் நடைபெற்றது. இன்று 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலே இந்த இஸ்லாமிய மக்கள் சகோதரர்கள் அல்ல இந்த முஸ்லீம் சகோதரர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சிறிய ஒரு வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டது கிடையாது. அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னரும் மீண்டும் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு கொலை வரி விடித்தவர்கள் போன்றது ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்த 5 ஆண்டுகளிலே ஒரு குண்டூசி அளவு முன்னேற்றம் கூட ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யாரும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை. அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுப்பேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல தெரியாது. தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டீர்கள். 48ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரை தமிழர்களை படுகொலை செய்து தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முதலீடாக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினீர்கள். அது முடிகிற பொழுது 2009 முஸ்லீம்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உச்சத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்த பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த முஸ்லீம்களை குறிவைத்து நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள். அதிலே நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள். 19-20ஆம் ஆண்டுகளிலே நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உயர் ஆதிக்கத்தை செலுத்தி வந்த முஸ்லீம்களை பாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள். இன்றும் அந்த முஸ்லீம்கள் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மோசமாக பேசுவது என்பது எதிர்காலத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்த கத்தோலிக்க சமூகத்திற்கு எதிராகவும் நீங்கள் உங்களுடைய இனவாதத்தை முதலீட்டாக்கி உங்களுடைய காரியங்களை முன்னகட்ட போகிறீர்கள் என்பதை உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன். மைத்ரிபால சொல்கிறார் தனக்கு சூத்திரதாரிகளை தெரியும் என்று சொல்லி. அவர் இந்த தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு அவர் கணிசமான அளவு காலம் இந்த பதவியிலே இருந்தவர். அவர் ஏன் இந்த ராணுவ அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை இயந்திரத்தை பயன்படுத்தி உரியவர்களை கண்டறியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இது பெரும்பான்மை இனத்தவர்களுடைய ஒரு மக்களுடையதல்ல, மன்னிக்க வேண்டும், பெரும்பான்மை சிங்கள மக்களுடையதல்ல, பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த இனவாதமும் இந்த தாக்குதலும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றுக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த கத்தோலிக்க தலைவராக இருக்கிற கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் நான் ஒரு விடயத்தை மிக மன்றாட்டமாக அவருடைய காலிலே விழுந்து கேட்கின்றேன். நீங்கள் உண்மையிலே கத்தோலிக்க சமூகத்தின் மீது கரிசனை கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மீண்டும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அது உண்மை என்று சொல்லி சொன்னால், இந்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடாது என்று நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை அழித்து குட்டைச்சுவராக்கி இருக்கிற இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள். ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். அதே போன்று நான் இஸ்லாமிய தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன்,
முஸ்லீம் தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன், நீங்கள் இங்கே குரல் கொடுப்பது உண்மையிலே உங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய உண்மையான எதிர்காலத்துக்கானதாக இருந்தால் தயவு செய்து இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறையை ஒழிப்பதற்கு எதிராக குரல் கொடுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டு இங்கே கொலைகள் நடைபெறுகிற பொழுது, பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாதிப்புகளுக்கு எதிராக பேசி பரிசுகளையும் பட்டங்களையும் புள்ளிகளையும் பெற்று வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. அது மட்டும்தான் இங்கே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் 2019 இந்த கொலைகாரன், தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை செய்த படுகொலைகாரன் கோட்டாபய ராஜபக்சவை ஆதரித்தார். என்ன அடிப்படையிலே அவர் ஆதரித்தார்? யாருடைய தகவலின் அடிப்படையிலே ஆதரித்தார்? தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு தமிழர்களோடு சேர்ந்து ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெற்று இருந்தால், அதற்கு பொறுப்பானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாறி மாறி ஒவ்வொருவருக்கு பின்னால் ரிலே ஓடுகின்ற செயல்பாட்டை தயவு செய்யாதீர்கள். நான் உறுதியாக கூறுகிறேன், அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம், இவர்கள் கூட ஒரு பொழுதும் இந்த விசாரணையை நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடும் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த ஒற்றியாட்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பது. அது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏனைய இனங்கள் இங்கிருந்து களை எடுக்கப்பட வேண்டும், ஏனைய மதங்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அவர்களுடைய இரத்தத்திலும் அதுதான் ஊறி போயிருக்கிறது. அவர்களிடம் நேர்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒற்றியாட்சியை ஒழித்து 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை குட்டி சிவராக்கி இருக்கிற ஒற்றியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் முஸ்லீம் மக்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு தயார் என்ற அறிவிப்பை அனுரகுமார திசாநாயக்க முதுகெலும் இருந்தால் அவர் அதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றேன். இங்கே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறீர்கள், விடுதலை புலிகள் பிரிவினைக்காக போராடினார்கள் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை மேசையிலே ஒரு நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தீர்வுக்கு அவர்கள் தயாராகவே இருந்தார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு தீர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய அதிகார வெறியை அனுபவிப்பதற்கும் புலிகளை பிரிவினவாதிகளாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய தலைவர்களும் அந்த இனவாதிகளுக்கு துணை நின்றார்கள். நான் பொறுப்போடு கூறிக்கொள்கிறேன், விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்து விட்டது. நீங்கள் புலிகள் பிரிவினவாதிகள் என்று சொல்லித்தான் புலிகளை அழித்தீர்கள், உலக நாடுகளிடம் ஆயுதம் பெற்றீர்கள். ஆனால் விடுதலை புலிகள் ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அதனுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வுக்கு தயாராகவே இருந்தார்கள். நீங்கள் அந்த உண்மையை இனியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், முஸ்லீம் மக்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதை நீங்கள் நடைமுறையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒற்றியாட்சி முறைமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான் எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூகோள போட்டி, சீனா தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய பூகோள போட்டியிலே இந்தியாவுக்கும் மேற்குக்கும் குடைபிடிப்பவர் ஒரு காலத்தில் ஜனாதிபதியாகவும் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அவருக்கு மேற்கு வால் பிடிக்கக்கூடியவர் ஜனாதிபதியாகவும் வருகின்ற பொழுது இனங்கள் பந்தாடப்படும், இனங்கள் பலியிடப்படும். இந்த பூகோள போட்டிகள் சிக்கி இந்த நாடு அழிந்து கொண்டே இருக்கும். சிங்கப்பூர் போன்று இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ஒற்றியாட்சி முறைமை ஒழியுங்கள். இங்கே இருக்க உங்களுடைய இராணுவத்தினர் எங்கள் மீது இனப்படுகொலையை புரிந்தவர்கள், நீங்கள் கொடுத்த சம்பளத்திற்காக எங்கள் மீது இந்த நாட்டினுடைய மக்கள் என்று கூட சிந்திக்காமல் ஈவிரக்கம் இல்லாமல் வடகிழக்கிலே எங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கியவர்கள், படுகொலைகளை செய்தவர்கள், கோடானு கோடி சொத்துக்களை அளித்தவர்கள், இன்று வெட்கங்கட்ட நிலைமை உங்களுடைய தலைவர்களை பேசி ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிக்காக மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் பாவம், அந்த இளைஞர்களை பலியாக்கினீர்கள். அவர்கள் இன்று அங்கே தங்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடிக்க வேண்டுமா? தயவு செய்து சிந்தியுங்கள். அரசியலமைப்பை மாற்றுங்கள், ஒற்றியாட்சி முறைமையை ஒழியுங்கள், சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் சிங்கள பௌத்த மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். நன்றி. Thank you very much.